வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். ஏங்க, நாமெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தோம்னா, ஒரே ஒரு வருஷத்துல ஒட்டுமொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சிருவோம்டா மக்களா! இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்காங்க பாரு, 1 வருஷம் கிடையாதுடா, 1000 வருஷம் ஆனா கூட அந்த பிரச்சனைய முடிக்கவும் மாட்டாங்க. உங்களால அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய வாழவும் முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது இந்த பாடி பில்டிங் ஆணழகன் போட்டி. இன்னைக்கு என்னன்னா, உடற்பயிற்சி அந்த காலத்துல எதுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க? உடலை இயல்பா தன்னுடைய என்ன சொல்றது? தனக்கு கம்ஃபர்டபுளா இயங்கணும் உடல் அப்டின்னா, அந்த உடற்பயிற்சி செஞ்சோம்னா, தன்னுடைய மனமும், உடலும் ஒருங்கிணையும். நம்ம உடம்பு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்டின்றது தான். பிரச்சனை இல்லாத ஒரு உடலாகவும், நமக்கு நல்ல ஒரு உறுதி தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய, வலிமை தரக்கூடிய ஒரு உடலா இருக்கும் அப்டின்றதுக்காக தான் உடற்பயிற்சி அன்றைய காலகட்டத்துல நம்மளுக்கு குடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வரோங்க. ஆனா இது வியாபார ரீதியா எப்படின்னா, இது ஒரு போட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸா மாறிருச்சு. எப்படின்னா, ஒரு போட்டி. இப்போ நான் உடற்பயிற்சி செய்றேன்னா, நீங்க உடற்பயிற்சி செய்றீங்கன்னா, உங்க மசில்ஸ விட நான் மசில் பில்டு பண்ணி, நான் பிரைஸ் வின் பண்றதுக்காக. இப்போ உடற்பயிற்சி ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சி செய்யறதில்ல. பெரும்பான்மையானவர்கள் என்னன்னா, தன்னுடைய உடலை காட்டி பரிசு வெல்வதற்காகவும், அது மட்டும் கிடையாது. தன்னை பார்க்குறவங்கலாம் நம்மள பார்த்து பிரமிக்கிறதுக்காகவும், மத்தவங்கள பார்த்து அதே மாரி உடல் அமைப்பு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கானே தவிர, ஒரு ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சி செய்யறதே கிடையாது. அதுதான் பாடி பில்டிங். பாடி பில்டிங்ன்னு போயிட்டாலே பவுடரு தான். பவுடரு, மெடிஷனு, இன்ஜெக்ஷனு இதுதான். இன்னைக்கு பாடி பில்டிங் காம்படிஷன் எதுக்கு நடத்துறாங்க? சும்மா சும்மா நடத்துறதில்ல. எல்லாம் தொழில் முறை அரசியல். எப்படின்னா, அந்த பாடி பில்டிங் காம்படிஷன் நடத்துகிறவங்க யாரா இருக்கும்? ஜிம் மாஸ்டருங்கெல்லாம் சேர்ந்து தான் நடத்துவாங்க. அப்புறம் இன்னும் யாரு? இந்த பவுட்ரு விற்கிறான் பாரு, பெரிய பெரிய டப்பா 5 கிலோ 10 கிலோ டப்பாவாக வச்சுருப்பானுங்க எல்லா ஜிம்மிலும். அந்த பவுட்ரு சப்ளை பண்ணுறான் பாரு, அவனுங்க டீலரு, அவனுங்க தான் காம்படிஷனை அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ உனக்கு பாடி பில்டிங் மேலே மோகம், ஆசை, விருப்பம் எந்த அளவுக்கு மக்களை தூண்டுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில் விருத்தியாகும். அவங்களுடைய தொழில் நல்லா நடக்கும், அமோகமாக நடக்கும். அதுக்காக தான் இப்போ நான் பல ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தோம்னா, நாங்கள் டேஸ்டிங் சால்ட் உபயோகப்படுத்துறதில்லன்னுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா நீ டேஸ்ட்டாக கொடுத்தா தான் அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் வருவேன். அது மாதிரி ஒரு பவுடர் இருக்குதுன்னா அதில் 100% நேச்சுரல்னு போட்டிருப்போம். கிடையவே கிடையாது. அது உனக்கு ரிசல்ட் கொடுக்கணுன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நான் உனக்கு கலந்து தான் ஆகணும். அப்போ இருக்கு கண்ணா. அதனால் உடற்பயிற்சி போட்டிக்காக செய்யாது.